இல்ல இங்கதான் சேலம் தானே இருக்கிறாங்க. இல்ல சேலத்துல தானே இருந்தாங்க, நான் வந்தேனே வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணனே. பூ மார்க்கெட்டுக்கு பின்னாடி வந்தீங்களா? ஆமா டவுன் பஜார் ராஜகணபதி கோயிலுக்கிட்ட நீங்க அங்க வந்தீங்களா? ஆமா, வந்துட்டு உங்க வீட்டுல பிரச்சனை பண்ணிட்டு காசு குடுத்துறேன் நகையை குடுத்துறேன் அப்படின்னு பேசினாங்களே. ஆனா நீங்க என்ன கொடுத்தாலும் அவன் எப்படி இன்னும் 3 மாசம் ஜிமிக்கி கொடுக்கறான்னு பாருங்க. அவன் ஏமாத்துறதுக்குனே தனியே மூளைய படிச்சிருப்பான் போல ஆண்டவன். அதுதான் அப்படி ஏமாத்துறான், அப்படி வகை வகையா ஏமாத்திட்டு போயிருவான் குடும்பம். அவனும் நாம வயிறு எரிஞ்சு எங்க அம்மா எல்லாம் கஷ்டப்பட காசு எல்லாமே எங்க அப்பா எல்லாம். ஐயோ நானும் அவ்வளவு கஷ்டப்பட்டேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுயா. அதான் நீங்க சொல்லும் போது எனக்கு மனசு தாங்கல. அதான் எனக்கு நீங்க மீடியா ப்ரொஃபஷன்ல இருக்கீங்க, இத பேசலாமா பயந்து நானு. நீங்க வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் அவன் பொறிக்க அவனே அவ்வளவு தைரியமா அவன் போடும்போது ஏமாத்துறவன் என்ன அப்படின்னு எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சது தெரியுமா. நீங்க ஆரம்ப காலத்துல இருந்து உங்களை நான் பாத்துட்டு இருக்கேன்க்கா. நீங்க பேசுறது அண்ணா கூட ஜாலியா அந்த ப்ரோக்ராம்ல பாடுறது எல்லாமே இன்னைக்கு நான் இவனால நான் நிம்மதியா இருக்க முடியலையா. நான் அவ்வளவு காசு, இப்ப எனக்கு காசு கொடுத்ததுக்கு ப்ரூஃபே கிடையாது.